நடுநாடு திவ்யதேசங்கள் 2 பார்க்க போறோம். முதல் திவ்யதேசம் ரொம்ப சுப்பிரசித்தம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. சுவாமி வேதாந்த தேசிகன் என்கின்ற ஆச்சாரியன் காஞ்சிபுரத்தில் தூப்புலில் தோன்றி பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர். சிறிது காலம் நிம்மதி பெற வேண்டும், ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக சென்ற இடம் அஹீந்திரபுரம் என்கின்ற கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசம். திருவஹீந்திரபுரம், அது நம்ம கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் திருவேந்திபுரம் வேந்திபுரம், அது திருவேந்திபுரம் இல்லை, திருவஹீந்திரபுரம். அஹீன்னு சொன்னா பாம்பு, அஹீனாம் இந்திரஹா, பாம்புகளுக்கு சுவாமியாய் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் நிர்மாணம் பண்ண ஊர். பணிபதி புரநாதா பாத்துமாம் தேவநாதகான்னு இருக்கக்கூடிய தேவநாதன் எம்பெருமான். இங்க ஒரு திவ்யதேசம் தான், எதிர்க்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தான் கூட்டம். கீழே தேவநாதன் கூட்டே வராது. ஏன்னா எல்லா குழந்தைகளுடைய 10ஆம் கிளாஸு 12 இப்போ சேர்ந்து நீட்டு ஜேஇ அட்வான்ஸ் எல்லாம் எழுத வேண்டியவர் அந்த பெருமாள் தான். அந்த குழந்தை எப்படி படிக்கிறதோ இல்லையோ, கடைசி நேரத்தில் ஒரு டாபர் தேனை வாங்கிட்டு ஒரு ஏலக்காய் மாலையை போட்டு பெருமாளுக்கே திகட்டி போயிடும். அந்த அளவுக்கு தேனா கொடுத்தோ இதுவாக கொடுத்தோ போடு, எனக்கு எக்ஸாம் எழுது, நான் படிக்கல, நீ தான் என் சார்பாக எழுதணும். ஹயக்ரீவர் அதுக்கு பதிலாக எவ்வளோ பேருக்கு நான் எழுதுவேன் அப்படிங்கிறார். அதனால தான் இப்போ என்ன பண்ணிட்டார், ஹயக்ரீவர் ரொம்ப கருணை பூந்து எல்லாருக்கும் கிரேஸ் மார்க்ஸ் போட்டுவிடுறார். இப்படி எல்லாத்துக்கும் 15, இங்கே 15, அங்கே 15. ஏன்னா எல்லாரும் அப்பா அம்மா பாட்டி தாத்தாலேருந்து ஹயக்ரீவம் உபாஸ்மஹே தேசிகன் எழுதி வச்சாலும் வச்சார். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாகிருதியும் அப்படியே ஹோல்சேலா அந்த ஹயக்ரீவர் அப்படி. ஏன்னா கீழே தேவநாத பெருமாள் மோட்சம் கொடுக்குறார். மோட்சம் யாருக்கு வேணும்? படிப்பு தான் வேணும். அதனால மேலே ஹயக்ரீவரை நோக்கித்தான். ஸ்வதசித்தம் சுத்த ஸ்பட்டிகமணி பூபிருத் பிரதிபட்டம் சுதாசத்ரீச்சி வித்யுதிபிர் அவதாத திரிபுவனம் அனந்தைஸ்திரையந்தைஹி அனுவிஹித ஹேஷாஹலஹலம் ஹதாசேஷாவத்யம் ஹயவதனம் ஈடீமஹி மகான்னு தேசிகன் எடுத்தார். அந்த பெருமாள் கனைத்தால், இப்போ நம்ம இங்கிலீஷில் கூட சொல்கிறோம் பாருங்க, சத்தியம் ஒரு வார்த்தை வாயிலேருந்து வரணும்னா லெட் இட் கம் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத்துங்கிறோம். அந்த எழுதி வச்சவர் கூட ராபர்ட் லைவோ யாரோ ஒருத்தர் ரொம்ப ஹயக்ரீவ உபாசகராக இருந்திருக்கார். அதனால சத்தியம்னு வந்தால் ஹயக்ரீவன் வாயிலாகத்தான் வர வேண்டும். வாஜிவக்திரன்னு பேர். பரிமுகமாய் அருளிய நம் பரமன் காண்மின். பரிமுகம் ஹயக்ரீவரா இருக்கார், லக்ஷ்மி ஹயக்ரீவரா இருக்கார். சுவாமி வேதாந்த தேசிகன் அந்த ஊரில் இருக்கும்போது அந்த மலையின் உச்சி ஔஷதகிரின்னு பேர். ஹனுமார் மலை எடுத்துன்னு போனார் இல்லையா, அப்படி ஹிமாலயாஸ்லேருந்து புறப்பட்டு ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிருக்கார். போகும்போது ஒரு சின்ன பீஸ் கீழே விழுந்துருத்து. அந்த மலையின் ஒரு சின்ன பகுதி விழுந்த இடம்தான் இந்த இடம். ஔஷதம் நிறைந்த கிரி, ஔஷதகிரின்னு பேர். அந்த ஔஷதகிரி மேல ஹயக்ரீவனை பிரார்த்தித்து முதல்ல கருடனை பிரார்த்தித்தார் தேசிகன். கருடன் தோன்றினார். கருடன் மந்திரத்தை சொல்லி கருடன் தோன்றிய பிறகு கருடன் ஹயக்ரீவ மந்திரத்தை கற்றுக் கொடுக்க ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபித்து பகவான் ஹயக்ரீவனாக தோன்றினார். லாலாமிருதம்னு பேர். பெருமாளுடைய நாக்கிலிருந்து பிறப்பக்கூடிய ஒரு சின்ன எச்சில் அது தேசிகன் மீது பட்டு அவ ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாக பெரிய கவிதார்க்கிக சிம்மமானார் ஹயக்ரீவன். ஹயக்ரீவனுக்கு என்ன பெருமைன்னார், ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் 3. தாக்ஷிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்திகி. எந்த சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்றாலும் தக்ஷிண திக்கை நோக்கி 4 முனிவர்களுக்கு தத்துவஞானத்தை சின்முத்திரையோடு உபதேசிக்கக்கூடிய, ஒரு காலை மடித்து ஒரு காலை நீட்டி உபதேசிக்கக்கூடிய மூர்த்தி சிவபெருமானுடைய மூர்த்தி தக்ஷிணாமூர்த்தின்னு பேர். தேசிகன் எடுக்கிறார். தாக்ஷிண்ய ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்திகி. 2வது ஞானம் சரஸ்வதி தேவி கிட்டேந்து கட்டம். தேவி சரோஜாசன தர்மபத்னி சரசிஜ பவ ஜாயே. அப்பேற்பட்ட தாயாரே தேவி சரோஜாசன தர்மபத்னி. ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சிவாம்சம் தட்சிணாமூர்த்தி. பிரம்மபத்னி சரஸ்வதி. 3வது வியாசாதயோபி வியபதேஷ்ய வாச்சா. வியாச பூஜை. இப்போ நாங்கள் உட்கார்ற பீட்டம் இருக்கு பாருங்க, சுமாரா சொன்னாலும் இந்த பீட்டத்துக்கு வியாசபீட்டம்னு பேர். அங்கே எவ்வளோ சுமாரான்னு சொன்னாலும் இந்த பீட்டத்துக்கு வியாசபீட்டம்னு பேர். வியாசபீட்டம்னா வியாசரே உபதேசிப்பதாக கொள்ளவும். அப்பேற்பட்ட மகாஜானி வியாசர். அப்போ தட்சிணாமூர்த்தி சரஸ்வதி வியாசர் 3 பேருக்கும் ஞானம் கிடைக்கிறது தவசக்தி லேசைஹி ஹயக்ரீவன் கிட்டேந்து கிடைக்கிறதான். அதனால்தான் வேதத்தை சொல்லும் போது யாராக இருந்தாலும் ஹயக்ரீவரை தியானம் செய்ய வேண்டும். தேசிகன் வேதாந்த தேசிகனாய் கவிதார்க்கிக சிம்மமானதற்கு காரணம் ஹயக்ரீவர். ஹயக்ரீவருக்குன்னு இருந்த திவ்யதேசம் திருவஹீந்திரபுரம். ஆனா ஆழ்வார் கொண்டாடினது கீழே இருக்கக்கூடிய பெருமாளை தான். பணிபதி புரநாதா பாத்துமாம் தேவநாதா. இந்த தேவநாதனை ஆழ்வார் கொண்டாடுறார். 3வராகிய ஒருவன் அப்படின்னு பேர் இந்த பெருமாளுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்கோ. அதாவது இவர் தூரக்கேந்து சேவிச்சா பெருமாள் மாதிரியும் இருக்கும்,
கொஞ்சம் ஜடகிடையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் சிவன் மாதிரி இருக்கும். கீழே தாமரை, கொஞ்சம் முகம் மூக்கெல்லாம் பார்த்தா பிரம்மா மாதிரி இருக்கும். மூவர் ஆகிய ஒருவன், மும்மூர்த்தியையும் தன் சரீரத்தில் தாங்கி கொண்டிருக்கக்கூடியவன் எம்பெருமான். கஹைதி பிரம்மணோ நாம ஈஷோகம் சர்வதேகினாம். இந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன மகாத்மியம்னா, பெருமாள் ரொம்ப சுலபமான மகாத்மியம். அவர் என்ன பண்ணிட்டார், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நினைச்சார். பெருமாள் இதெல்லாமா ஒரு கதை, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நினைச்சார். உடனே ஆதிசேஷனை கூட்டார், அதே மாதிரி கருடனை கூட்டார். ஐ வாண்ட் சம் வாட்டர்னர். அங்கேயும் டெல்லி மாதிரி ஏதோ தண்ணி கஷ்டம் போல இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணிட்டார், நாங்கள் போய் எங்கேயாவது கீத்தி வைக்கிறோம். ஆதிசேஷன் கீழேந்து ஒரு ஏன்னா ஆதிசேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆதிசேஷன் இருப்பது எங்கேனா பூமிக்குள்ளே, பூமி உள்ள. நீங்க பார்த்திருக்கேளான்னு என்ன கேட்காதீங்க, நான் 10 அடி தாண்டி பார்த்ததே கிடையாது. இருப்பார்னு ஒரு நம்பிக்கைன்னா, வால்மீகி ராமாயணத்தை உள்ள இருக்காருன்னு தான் வால்மீகி எடுத்திருக்கார். உள்ள இருக்கார். அவர் தன்னுடைய வாளால ஒரு ரொட்டேட் பண்ணார், ட்ரில்லிங் மிஷின் மாதிரி. கிணறு வந்துடுத்து, சேஷ தீர்த்தம். பெருமாளுக்கு இதோ நீ எண்ணெய் தேய்ச்சி குளின்னு விட்டார். கருடன் பாவம் உலகமெல்லாம் 8 திசையும் உழன்றோடி இழைத்து விழும்னு அவர் எங்கேருந்தோ போய் மூக்கால ஒரு கீரல் கீறி கட்டிலம்னு ஒரு நதி, கருட நதின்னு உருவாக்கினார். அதுக்குள்ள பெருமாள் குளிக்க ஆரம்பிச்சிட்டார். உடனே கருடனுக்கு கோவம் வந்தது, என்ன சுவாமி இது நான் இல்லாம பண்ணிட்டேன்னு சொன்னோம்னா அவரை சமாதானப்படுத்தினார். பெருமாளுக்கு என்னன்னா, 2 பேர் ஒருத்தர் டிரைவர் வேலை இல்லைன்னா விட்டு போயிட்டாருன்னா என்ன பண்றது, 2 பேரையும் சமாதானப்படுத்தணும். அதனால 2 பேரும் ஒரு நாள் இங்க குளிப்பேன், ஒரு நாள் அங்க குளிப்பேன்னு சமாளிச்சுட்டார். அந்த உயர்ந்த திவ்ய தேசம் திருவஹீந்திரபுரம். அஹி அப்படின்னா பாம்பு, அஹீந்திரன ஆதிசேஷன், ஆதிசேஷனால் அமைக்கப்பட்ட புறம் அஹீந்திரபுரம். பெருமாளுக்கு தேவநாதன் பேரு, தாயாருக்கு பார்கவி, லக்ஷ்மி, ஹேமாப்ஜவல்லி. ரொம்ப அழகா இருப்போம் தாயார். அங்க தாயாருக்கு நீங்க அர்ச்சனை பண்ணி கேட்கணும். நான் ஏற்கனவே அர்ச்சனைக்கு ரொம்ப அழகான ஒரு க்ஷேத்திரம் நேற்று சொன்னேன், இது நாகப்பட்டினம் சொன்னேன். அங்கே போய் ரொம்ப அர்ச்சனை, பெருமாளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தாயாருக்கு அர்ச்சனைன்னா திருவஹீந்திரபுர சன்னதியில் இந்த பட்டர் சுவாமி பண்ணி வைப்பார். இன்னும் இந்த பாட்டெல்லாம் நன்னா பாடிவிட்டா வித்வான்கள் கிட்ட என்ன பண்ணுவா, ஒன்ஸ் மோர்னு சொல்லுவா. அதே பாவம் பாடின பாட்டியே பாடிட்டு இருக்கணும். இங்கே அதே மாதிரி அந்த பட்டர் கிட்ட கேட்கலாம், சுவாமி இன்னொரு தடவை அர்ச்சனை பண்ணுங்க. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த தாயாருக்கு. ஒண்ணுமே அஷ்டோத்திரத்தையே நீங்க சொல்லி பாருங்களேன். பிரகிருத்யை நமஹ, விக்ருத்யை நமஹ, வித்யாயை நமஹ, சர்வபூதஹித பிரதாயை நமஹ, ஸ்ரத்தாயை நமஹ, பரமாத்மிகாயை நமஹ, லோக சுந்தரியை நமஹ. ஒரு நாமாவும் அவ்வளவு அழகா இருக்கும். அது நம்ம என்ன இப்ப கோவிலுக்கு போகும்போது பட்டருக்கும் அவசரம், நமக்கு அதை விட அவசரம். அது கடைசி வார்த்தை மட்டும் நமக்கு விழுந்து, புவனேஸ்வரியை நமஹா அப்படின்னு சொல்லும்போது நம்ம கரெக்டா ரூபா எடுத்து வச்சிருவோம். நம்மளும் நம்ப வேண்டியதா அவர் 108 சொல்லியிருப்பாருன்னு, அவரும் நம்ப வேண்டியதா 108 சொல்லியிருப்பாருன்னு. See the point is, அர்ச்சனை நம்ம எதுக்கு பண்றோம்? See, purpose of அர்ச்சனை என்னன்னா, உத்தராத்துக்கு போகும்போது you visit somebody's house, you may want to say some nice flowery words about them. What a beautiful house. இருக்கோ இல்லையோ அப்படி சொல்லிட வேண்டியதான், இவ்வளவு அழகா இருக்கு வீடு அப்படின்னு. சுமாரா வச்சிருந்தா அவளுக்கு குற்றுத்தி, என் வீடை பார்த்தா சொல்ற நன்னா பார்த்து சொல்லு அப்படின்பா. அதனால வீடை பார்த்து வச்சிருக்கோம், ரொம்ப நன்னா இருக்கு, எவ்வளவு நன்னா தளிகை பண்ணி போட்டுக்கள். யூ ஆல்வேஸ் வாண்ட் டு இம்ப்ரெஸ் த அதர் பர்சன். இப்போ சர்வலோகேஸ்வரனை பார்க்கும்போது we don't have to take the extra efforts to impress him because he is already a person who is impressed upon us. அப்போ என்ன பண்றது, வாயை திறந்து சொல்லணும். பெருமாள் வடிவழக பார்த்தோம்னா நமக்கு வாயில வார்த்தையே வராது. அதுக்காக நம்ம பூர்வர்கள் ரெடிமேடா அந்த ஸ்துதியை எழுதி வச்சிருக்கா. ஒண்ணுமே இல்லை, 10 ரூபா கொடுத்து அவரை பாட சொல்லி, நீ பாட சொல்லி நீ கேளு. அர்ச்சனையுடைய கான்செப்டே என்னன்னா, on your behalf the Bhattar Swami is doing an archana. அப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கணும். அப்போ உங்க கான்சென்ட்ரேஷன் முழுக்க பெருமாள் மேல இருக்கணும், கண்ணு முழுக்க அவர் மேல இருக்கணும், காது முழுக்க அர்ச்சனை மேல இருக்கணும். இப்போ you sit back and think, is this the procedure we follow in archana? இல்லையே, ஏதோ ஷீட் வாங்கிடுறோம், அவர் பாவம் ஷீட் வாங்கிட்டேல போய் வாங்குங்கோ அப்படின்னு கத்துவார், நம்ம இல்லை வாங்கிட்டோம் அதோ இருக்கு பாருங்கோ அப்படிம்போம். இதுக்கு நடுவில் அர்ச்சனை முடிஞ்சு போயிடும். இவ்வளவுதான். அதனால இந்த பார்கவி தாயாருக்கு அவ்வளவு அழகு. வேதாந்த தேசிகன் என்கின்ற ஆச்சாரியன் இதே திவ்யதேசத்தில் தங்கி சுவாமி எத்தனை கிரந்தங்கள், இந்த ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மிய தசவதன தமித தெய்வத பரிஷத் அபியர்த்தித தாசரதி பாவ தினகர குல கமல திவாகர திவிஷத. இந்த ரகுவீர கத்தியம் இருக்கு இல்லையா, அந்த பெருமாள் சன்னதியை பிரதட்சிணமா வர இடத்துல ராமர் சன்னதி இருக்கும். ரொம்ப அழகு அந்த ராமர். அந்த ராமர் முன்பே எழுதினதுதான் ரகுவீர கத்தியம். பக்கத்துல கிருஷ்ணர் சன்னதி,
கோபால விம்சதி. இந்த பக்கம் தேவநாதன் தேவநாயக பஞ்சாஷத், மேல ஹயக்ரீவர் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம், கருடனுக்கு கருட பஞ்சாஷத். பெருமாளை நாயிகா பாவனத்தில் பிராகிருதத்தில் ஒரு கிரந்தம் அச்சுய சயயம்னு பேரு. அம்ம குருணமச்சுய ஜீயாசியா சண்ணமிலத்தப இட்டோ படிவாயிய பரமட்டோ வாரேசி பண்டித அத்தணமம்மாணம். இது பிராகிருத மொழி. அச்சுத சதகம்னு எழுதினார். பரமதபங்கம், யாதவாபியுதயம், ஹம்ச சந்தேஷம் போட்டு அப்ப இந்த பக்கம் அவர் ஒரு நாளுக்கு ஒரு கிரந்தம் எழுதுவார் போல இருக்கு. அந்த மாதிரி திருவஹீந்திரபுரம் அப்பேற்பட்ட ஆச்சாரியனுக்கு சாட்சியாக இருந்தது. அந்த ஆச்சாரியன் தன் கையாலேயே 750 வருடங்களுக்கு முன்பு வெட்டிய கிணறு இன்றும் அந்த திவ்யதேசத்தில் உள்ளது. பணிபதி புரநாதகா பாத்துமாம் தேவநாதகான்னு இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவஹீந்திரபுரம்ங்கிற திவ்யதேசம் கட்டாயம் நீங்கள்லாம் சேவிச்சுட்டு வர வேண்டும். ரொம்ப வசதி திவ்யதேசம்.